பிரசங்கி 11:5 கடைசி வாக்கியம் பாருங்க. எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நாம் அறிய முடியாது. தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் ஜீவன் உள்ளவர் என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறவர். 121 சங்கீதம் 4 வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர். காக்கிறவர் என்பது நிகழ்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. காத்தவர் கிடையாது, காக்கிறவர். அப்போ மரித்தவர்களுக்கு அவருடைய கிரியைகளை நிகழ்காலத்தில் நாம் சொல்லுவது இல்லை. ஏனென்றால் நிகழ்காலத்தில் அவர்கள் இல்லை, அவர்கள் கிரியை செய்ய போவது இல்லை. ஆனால் நம்முடைய தேவன் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, உங்களோடு கூட இருக்கிறேன் என்றும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிற தேவன். அவருடைய கிரியைகளில் சில வெளிப்படையானவை. வேதத்தில் நம்ம அப்படி நிறையா காரியங்களை பார்க்கிறோம். அவர் தண்ணீரை திராட்சரசமாக்கினார், குஷ்டரோகியை சுத்தமாக்கினார், நடக்க முடியாத முடவனை நடக்க வைத்தார், பார்க்க முடியாதவர்களுக்கு பார்வையை கொடுத்தார். இதெல்லாம் வெளிப்படையாக நடந்த விஷயம். இதெல்லாம் அன்று மட்டுமல்ல, இன்றைக்கும் அவர் செய்கிறார். அப்போ இந்த வெளிப்படையான கிரியைகள் எதற்கு அப்படின்னா, நாம் அவரை விசுவாசிப்பதற்கு, அவரை அறியாதவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதற்கு, நாம் அவரை அறிந்து கொள்வதற்கு வெளிப்படையான காரியங்கள். நாம் கூட ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய வெளிப்படையான கிரியைகளில் தான். அவருடைய கிரியை நம்மில் வெளிப்பட்டபடியினால்தான் அவரை தெய்வம் என்று நாம் அறிந்து கொண்டோம், ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு ஒரு காரியத்தில் விசுவாசிகளுக்கு ஒரு புரிதல் இல்லை. அதனால தான் இந்த செய்தியை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அதைத்தான் பிரசங்கியில் நம்ம வாசித்தோம் 11:5. தேவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். சகலத்துக்கும் காரணர் யார் தான்? இந்த அறிவு நமக்கு வேண்டும். எல்லாவற்றுக்கும் காரணர் அவர் தான். எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்கள் எப்படி இருக்குதா? எல்லாவற்றையும் செய்கிற அவருடைய செயல்கள் நம்மால் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. நாம் அதை அறிய முடிகிறது இல்லை. ஏன் அவர் அப்படி செய்கிறார்? ஏன் அவருடைய கிரியைகள் நமக்கு மறைவாக இருக்கிறது என்றால், நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுவதற்காக. அவருடைய வெளிப்படையான கிரியைகள் நம்முடைய விசுவாசத்தை தூண்டுவதற்காக. அவருடைய மறைவான கிரியைகள் நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக. ஒரு காலத்தில் விசுவாசம் இல்லாதவர்களாக இருந்தோம். அதனால தான் அவிசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டோம். தேவன் தம்முடைய கிரியைகளினாலே நமக்குள் விசுவாசத்தை தூண்டினார். இப்பொழுது நாம் யார்? விசுவாசிகள். நாம் விசுவாசி என்றால் நமக்கான தேவனுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? மறைவானவைகளாக இருக்கிறது. நமக்கான தேவனுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? மறைவானவைகளாக இருக்கிறது. எதற்காக? நாம் சோதிக்கப்படுவதற்காக. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுவதற்காக. 2 கொரிந்தியர் 5:8 சொல்லுது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அவரை நம்ம கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் அவருடைய கிரியைகள் நம்மை சுற்றிலும் மறைவாக நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதனால் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இந்த கவலை, புலப்பம், பயம், சந்தேகம், அவிசுவாசம் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. விசுவாசிக்கிறவன் பதறான். ஒரு உதாரணத்தை நம்ம வேதத்தில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முன்னுரைக்காக அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில்
பவுலும் சீலாவும் ஊழியத்துக்காக போன இடத்துல அவர்களை காவல்துறையினர் அடித்து ஜெயிலில் போட்டாங்க. பாருங்க, உடம்பெல்லாம் இரத்த காயம், கார் இருள், கடுமையான குளிர், உடம்புல வஸ்திரம் இல்லை, போதா குறைக்கு கையும் காலும் கட்டப்பட்டு இருக்கிறது. எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க அந்த சூழ்நிலை. என்ன நம்மனா இருந்தால் என்ன சொல்லியிருந்திருப்போம்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி. இது ரொம்ப டீசெண்டான இது. நம்ம வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டக முண்டக்க பேசுவோம், தாறுமாறாக பேசுவோம், தூசிப்போம். என்ன கர்த்தர் நமக்கு செஞ்சிட்டாரு? அவருடைய ஊழியத்துக்கு தானே போனோம், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு, நம்மளை ஆண்டவர் காப்பாற்றலை. ஆனால் பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? சிறைச்சாலையில் நடுராத்திரியில் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஏன் அவங்க அப்படி செஞ்சாங்க? ஏன் அவங்களுக்குள்ள இந்த துதி வந்தது? ஏன் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்து பாடினார்கள்? அப்படின்னா அவர்களுக்குள் இருந்த அந்த வெளிப்பாடு என்ன தெரியுமா? எங்களை சுற்றி தேவனுடைய மறைவான கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தேவனுடைய ஒரு மறைவான கிரியை. இப்போ பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தில் பிறவி சப்பானி என்ன செஞ்சான்? எழும்பி நடந்தான். இது தேவனுடைய வெளிப்படையான கிரியை. இப்போ அடி வாங்கி ஜெயிலில் இருக்கிறாங்க. முதல்ல இதை தேவனுடைய கிரியைன்னு ஒத்துக்கிடுவோமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. உங்கள் புருஷன் அடிக்கிறத தேவனுடைய கிரியைன்னு ஒத்துக்கிடுவீர்களா? சொல்லுங்க பக்கத்தில். உங்கள் பொருள் திருடு போனதை தேவனுடைய கிரியைன்னு ஒத்துக்கொள்வீங்களா? உங்கள் வண்டி பஞ்சர் ஆனதை தேவனுடைய கிரியைன்னு ஒத்துக்கிடுவீங்களா? அடிக்கிற வெயில் தேவனுடைய கிரியைன்னு ஒத்துக்கிடுவீங்களா? உடம்பெல்லாம் வர்ற கட்டி தேவனுடைய கிரியைன்னு ஒத்துக்கிடுவீங்களா? தலையிலேருந்து விழுந்த முடியெல்லாம் தேவனுடைய கிரியைன்னு ஒத்துக்கிடுவீங்களா? சொல்லுங்க. பவுலுக்கும் சீலாவுக்கும் ஒரு விசுவாசம் இருந்தது. தேவன் மறைவாக ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஜெயிலுக்குள்ளே வந்ததுக்கு யார் காரணம்? சொல்லுங்க. நீங்கள் கடன் பட்டதுக்கு யார் காரணம்? நீங்கள் கைவிடப்பட்டதுக்கு யார் காரணம்? அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்ததுனால அவங்க சந்தோஷமாக கர்த்தரை பாடி துதித்து ஜெபம் பண்ணாங்க. பாருங்க என்ன நடந்தது, என்ன நடந்தது. அதெல்லாம் இருக்கட்டும், சிறைச்சாலை தலைவன் குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டான். நம்மால் பவுல் எப்படி ஆள் தெரியுமா? இப்படி ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுதுன்னா அதுக்கு தலையை வெட்டுறதுக்கு கூட கொடுப்பாரு. அவருக்கு என்ன நடக்கணும்? ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ஏன்னா அதனால தான் நான் எல்லாருக்கும் எல்லாமானேன், ஏன்னா துடைத்து போடுகிற அழுக்கை போலானேன்னா சொல்கிறார்ல. அப்படின்னா அவருக்கு ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். நேற்று ஊழியம் செஞ்சோம், அதில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. எப்படி? குறி சொல்லுகிற ஆவியுடைய ஸ்திரீக்குள்ள இருந்து பிசாசு என்ன செஞ்சிட்டான்? விலகிட்டான். அப்போ அவள் ரட்சிக்கப்பட்டாள். சந்தோஷமான செய்தி. இப்போ அடி வாங்கி ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க. பவுலுக்கு நல்லா தெரியும், இங்கேயும் ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு தெரியும். அதே மாதிரி தான் செஞ்சிட்டார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் செய்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அதற்கு பேர் தான் தேவனுடைய மறைவான கிரியைகள்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களோடு தேவன் கூட இருந்து உங்களுக்காக மறைவான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி? ஒரு 3 பேரை நான் உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக யோசேப்பை நம்ம எடுத்து பார்க்கலாம். யோசேப்பு ஆதியாகமம் 45:7, ஆதியாகமம் 45:7, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காக பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோടെ காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். யோசேப்பின் கதை தெரியும். போன வாரமும் யோசேப்பை தான் நம்ம தியானித்தோம். யோசேப்பின் சகோதரர்கள் அவனை பொறாமையினால் என்ன செஞ்சிட்டாங்க? விற்று போட்டார்கள். அவன் அதுக்கப்புறம் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நினச்சி அவனுடைய பலவர்ண அங்கேயே ரத்தத்தில் முக்கி எடுத்துகிட்டு போய் அப்பாட்ட காட்டி, இது உங்கள் மகனுடைய ட்ரெஸ் தானா பாருங்கள். ஆமாம், நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான். போன ஆடி தள்ளுபடியில் நான் தான் போய் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தேன். இது என்ன ரத்தமாக இருக்குது, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அதான் எங்களுக்கும் தெரியலை. வர்ற வழியில் இந்த ட்ரெஸ்ஸு மட்டும் கிடந்துச்சு, ரத்தமாக கிடந்துச்சு. ஒருவேளை உங்கள் மகனை ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் வந்து என்ன செஞ்சிருச்சு? கடிச்சு. அது எப்படா சட்டைக்குள்ளே புகுந்து சட்டையை கிழிக்காமல் கடிச்சு ஒன்று விடாமல் சாப்பிடுது? புரியலை. சட்டை எடுத்துகிட்டு வந்தவன் அது சாப்பிட்டு விட்டு போன 4 எலும்பு துண்டையும் தூக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா நீ சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. சட்டையை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாருங்க. யாக்கோபுக்கு அந்த விவரம் கூட என்ன செய்யலை, இல்லை. சரி, அப்போ யாக்கோபு மகன் இறந்துட்டான் அப்படின்ட்டு 3ஆம் நாள் ஒரு ஜெபக்கூட்டம், 11ஆம் நாள் ஜெபக்கூட்டம், 40ஆம் நாள் ஜெபக்கூட்டம் நடத்திட்டு எல்லாமே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பஞ்சம் வந்தது, பயங்கரமான பஞ்சம், சாப்பாடு இல்லை. அப்போ கேள்விப்படுறாங்க, எகிப்தில் என்ன இருக்குது? தானியம் இருக்கிறது. உடனே 10 பேரை அனுப்பி வைக்கிறார் அப்பா. 10 சகோதரர்கள் வராங்க. இந்த 10 பேர் தான், ஆமாம், இவனை விற்றவங்க வராங்க. பாருங்க, இந்த 10 பேருக்கு அவன் என்ன செஞ்சான்? சாப்பாடு கொடுத்தான். இப்போ அவன் தான் யோசேப்புன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி குற்ற மனசாட்சியாக இருக்கும்ல. அப்போ தான் அவன் இந்த வசனத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். பாருங்க, இங்கே ஒரு வரலாறு போகுது. இந்த வரலாறுக்கு பின்னால் தேவனுடைய கிரியைகளை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ இவன் வந்து 17-18 வயசு இருக்கும்போது விற்கப்பட்டான். இப்போ இவனுக்கு ஒரு 37-38 வயசு. யார்? இந்த சகோதரர்கள் சந்திக்கிற அந்த நாட்களில். அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடியே தேவன் யோசேப்பை பேக் பண்ணி எங்கே அனுப்புகிறாரு? எகிப்துக்கு அனுப்புகிறார். அப்போ தேவன் எவ்வளவு அட்வான்ஸாக கிரியை செய்கிறான்? 20 வருடங்களுக்கு அட்வான்ஸாக தேவன் கிரியை செய்கிறார் என்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு கைத்தட்ட மாட்டீர்களா? இதுக்கு பேர் தான் கேட்டு வாங்கிறது. அது கேட்டு வாங்குறதுலையே தெரியும். கேட்டு வாங்கினதுன்னு தட்டுறதுலேயே என்ன செய்யும்? தெரியும். சரிப்போ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது யோசேப்புக்கான வரலாறு இல்லை, யோசேப்பினுடைய வரலாறு தான் நம்ம வரலாறு. நமக்காக தேவன் எவ்வளவு அட்வான்ஸா கிரியை செய்கிறார்? 20 வருடங்களுக்கு அட்வான்ஸா. யோசேப்பு தானே ஒரு ஒன்றும் இல்லை, இந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு சொப்பனை வந்து அது அவனை கலங்க பண்ணியது. உடனே அவன் எல்லா 127 தேசங்களுக்கு அவன் என்ன செய்கிறான்? அறிவிக்கிறான். ஜோசியக்காரங்க, குறி சொல்கிறவங்க, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறவங்கெல்லாம் வாங்க, ஞானிகள், கல்விமான்கள்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு
அவங்கள்ட்ட என்கொயரி பண்ணுறான். அதில் யாரும் என்ன செய்யலை, தேரலை. கடைசியில் தானியேல் சொல்கிறாரு, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து ஜெபித்த போது கர்த்தர் காரியங்களை என்ன செஞ்சார், வெளிப்படுத்தினார். அதே மாதிரி பார்வோன் சொப்பனம் கண்டேன்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக பறை சாட்டின பின்பு இங்கே ஒருத்தன் இருக்கிறான் கானான் தேசத்தில், யோசேப்பு அப்படின்னு சொல்லி அவனுடைய சகோதரெல்லாம் கொண்டு போய் பார்வோனுக்கு முன்னாடி நிறுத்தின உடனே அவன் பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன உடனே, ஆஹா அர்த்தம் சொல்லிட்ட, அப்போ இதுக்கான பரிகாரத்தையும் உன்னால தான் பண்ண முடியும், இந்த தேசத்துக்கு நீ அதிபதியாக இரு அப்படின்னு ஒரு வரலாறை உண்டாக்கி இருக்க முடியுமா, முடியாதா? முடியும். இந்த வரலாறை ஒருத்தரும் படிக்க மாட்டான். ஏன்னா இந்த வரலாறில் என்ன இல்லை, சுவாரஸ்யமாக ஒன்றுமே இல்லை. இதையெல்லாம் நீங்கள் ஒரு படமாக கூட என்ன செய்ய முடியாது. என்ன இருக்குது கதை? யோசேப்பு வீட்டில் இருந்தான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு பார்வோன் கூப்பிட்டான், போய் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னால் எகிப்துக்கு அதிபதி ஆயிட்டான். ஏதாவது இருக்கா வாழ்க்கையில்? ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படி தான் எதிர்பார்க்குறோம். ஆண்டவரே, இந்த நோகாமல் நொங்கு திங்கிற வாழ்க்கையை எங்களுக்கு தருவீராக. ஆனால் நம்ம ஆண்டவர் வேற மாதிரி ப்ரோ. யாரு நம்ம ஆண்டவர்? வேற மாதிரி ப்ரோ. அவரை சாதாரணமாக நினைக்காதீங்க ப்ரோ, அவர் வேற மாதிரி ப்ரோ. யோசித்து பாருங்கள், நான் சொன்ன கதையை நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா? யோசேப்பு அப்பா வீட்டில் இருக்கிறான். 30 வயசில் கல்யாணம் பண்ணிட்டான். அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார்ல. பிள்ளை குட்டிகளோட இருக்கும்போது பார்வோனுக்கு சொப்பனம் வந்து அவன் என்ன செய்கிறான், யாராவது அர்த்தம் சொல்லுங்கன்னு கூப்பிட்டோடனே யோசேப்பு போய் அர்த்தம் சொல்லி எகிப்துக்கு அதிபதி ஆயிட்டான். இதுவும் ஒரு கதை தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இவ்வளவு ஈஸியாலாம் உங்களை ஆண்டவர் வாழ விட மாட்டாரு. புரியுதா? ஆமாம். இதுக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னு கொஞ்சம் யோசிங்க. இவனை சாப்பாடு கொண்டு போக வச்சு அவங்கெல்லாம் தூக்கி குழிக்குள்ளே போட்டு, அங்கே ஒருத்தனுக்கு ஐயையோ தம்பி எப்படி நம்ம குழிக்குள்ளே போட்டோமே அப்படின்னு சொல்லி மனம் வாதிக்க, அந்த வழியாக அந்த நேரம் பார்த்து அமலேக்கியர்களா இஸ்மவேலர்கள் வர அவங்கள்ட்ட இவங்க 20 வெள்ளி காசுக்கு விற்க, அவங்க கொண்டு போய் போத்திபார் அரண்மனையில் விட, தற்செயலாக போத்திபார் அப்போ தான் கல்யாணம் பண்ணி இருக்க. எப்படியெல்லாம் பாருங்களேன். இந்த கோலம் போடுவாங்க, 8 புள்ளி கோலம், இப்போல்லாம் யாருக்கும் தெரியாது அதெல்லாம். சில கோலம் பார்த்தீங்கன்னா கொச்சன்னு புள்ளியாக வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அதுக்கு ஒரு படம் வச்சுருப்பாங்க. என்ன வச்சுருப்பாங்க? ஏன்னா படம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, அந்த கோலத்தை நீங்கள் போட முடியாது. ஏன்னா புள்ளி எப்படி இருக்குது, கொச்சன்னு இருக்கு. பக்கத்தில் பாசுங்க, உங்கள் வாழ்க்கையினுடைய கதையும் கொச்சன்னு தான் என்ன செய்யுது இருக்கு. எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கனே. ஆனால் ஒன்று உண்மை, புள்ளியை வச்சவர் அவர், கோலத்தையும் அவர் தான் போட்டு முடிப்பார். அவருடைய கிரியைகள் மறைவானவைகள். என்ன அப்போ போத்திபார் வீட்டில் இருந்தவனுக்கு இப்போ ஒரு சோதனை வர, ஆனால் இது எல்லாத்துலேயுமே யோசேப்புக்கு ஒரு தெளிவு இருந்துச்சுங்க. என்ன தெரியுமா? என் தேவன் எனக்காக மறைவாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் அவன் பள்ளத்தில் போடும்போதும் பயப்படலை, விற்கப்படும் போதும் அவன் கலங்கவே இல்லை. போத்திபார் வீட்டில் நொந்து வெந்து நூடுல்ஸ் ஆனானா? இல்லை. அவன் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தான். இல்லாட்டினா அவன் மெண்டலாக இருந்திருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் போத்திபார் மனைவி பாருங்களேன்,
இவன் எவ்வளோ உத்தமன், இவன் அவ்வளோ உத்தமன்கிறதுனால தான் போத்திவார் நம்பி என்ன செஞ்சுட்டு போகிறான், விட்டு போகிறான். போத்திவாருக்கு தெரியாத மனைவி எப்படிப்பட்டவள்னு. ஆனால் அவள் சொன்னாங்கிறதுக்காக இவன் என்ன செய்கிறான், ஜெயிலில் போடுறான். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட உடனே இந்த யோசேப்பு அங்கேயும் அவன் என்ன செய்யலை, கலங்கவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் தேவன் கோலம் போட்டு கொண்டு இருக்கிறார். என்ன எங்கே முடியும்னு யாருக்கு தான் தெரியும், கர்த்தருக்கு தான் தெரியும். சொல்லுங்கள், யோசேப்பின் வாழ்க்கை எங்கே முடிஞ்சது, எங்கே முடிஞ்சது? அரண்மனையில் முடிஞ்சது. எங்கே முடிஞ்சது? அரண்மனையில் முடிஞ்சது. ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா 3 பேரை நான் நிறுத்த போகிறேன். 3 பேருக்கும் ஒரு 3 பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். என்ன ஒன்று என்னென்னா, இப்போ எத்தனை பேருக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது, தேவனுடைய கிரியைகள் தான் நம்மை நடத்துகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். புரியுதா? அது நமக்கு வெளிப்படையாக தெரிலனாலும் அதான் உண்மை. அவர் தான் நம்மை நடத்துகிறார். அப்படின்னா யோசேப்பை மாதிரி குணமாக இருங்க. பாயிண்டேவா பாஸ்டர்? ஆமாம், வழக்கமாக கடைசியாக தானே பேசுவீங்க இது. இல்லை, இன்றைக்கி முதல்ல பேசுகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், யோசேப்பை போல் என்ன செய்யுங்க, குணமாக இருங்க. இப்போ பாருங்க, தேவன் தான் சகோதரர்கள் மூலமாக தன்னை எகிப்துக்கு அனுப்பி அப்படின்னு யோசேப்புக்கு ஒரு தெளிவு இருந்ததுனால சகோதரில் பழி வாங்கினானா? சொல்லுங்கள், பழி வாங்கினானா? அவன் அவள்கிட்ட குணமாக நடந்துக்கிட்டான். என்னன்னா, கவலைப்படாதீங்க, நீங்கள் என் முகத்தில் துப்பணும்னு தேவன் ஒரு புள்ளி வச்சிருக்கிறார். நீங்க எனக்கு தீமை செய்யணும்னு தேவன் ஒரு குறிப்பு வச்சிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? பவுலும் சீலாவும் அடிச்சு ஜெயிலில் போடப்படணுங்கிறது ஆண்டவருடைய ஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஒரு சீன். அப்ப ஆண்டவருடைய ஸ்கிரிப்ட், நமக்கான கர்த்தருடைய ஸ்கிரிப்ட் நன்மையாக முடியுமா, தீமையாக முடியுமா? அழுகையில் முடியுமா, ஆர்ப்பரிப்பில் முடியுமா? கண்ணீரில் முடியுமா, களிப்பில் முடியுமா? தாழ்மையில் முடியுமா, மேன்மையில் முடியுமா? தோல்வியில் முடியுமா, வெற்றியில் முடியுமா? ஆள முடியுமா, அக்கில் முடியுமா? இது ஒரு குழப்பமான கேள்விதான். ஆமாம், ஆராய்ச்சி பண்ணுங்க. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். அதனால எப்படி இருங்க? 2வது, பொறுமையா இருங்க. என்ன, இந்த 12லேருந்து 13 வருஷம் இடைவெளி. இவன் 17-18 வயசில் விற்கப்பட்டான். 30 வயதில் தான் அவன் பார்வோனால் உயர்த்தப்பட்டான். அப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கேப்? ஒரு 12-13 வருஷ கேப். பாருங்களேன், எப்பயுமே இந்த விடுமுறை நாட்கள்லாம் பிள்ளைகளுக்கு தெரியும். நம்மளும் ஒரு காலத்தில் படித்து மே மாதம் விடுமுறை நாட்கள் இருந்தோம். 2 மாதம் லீவு அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது 2 நாள் மாதிரி போயிடும். என்ன பார்த்துருக்கீங்களா? ஏன்னா ஒரு சுகமான வாழ்க்கைங்கிறது ரொம்ப சௌகரியமாக, ரொம்ப ஈஸியாக போகும். ஆனால் கடினமான காலங்கள் கடந்து போவது ரொம்ப அப்போ இந்த 12-13 வருஷங்கிறது இவனுக்கு அவ்வளோ எளிமையான நாட்கள் அல்ல. அங்கதான் நம்முடைய பொறுமை என்ன செய்யப்படுகிறது? சோதிக்கப்படுகிறது. அதனால எத்தனை பேர் கர்த்தர் நன்மை செய்வார்னு விசுவாசிக்கிறீங்க? அப்போ அது வரைக்கும் என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். இன்னைக்கு விசுவாசிகள் ரொம்ப சீக்கிரமாக சோர்ந்து போயிறாங்க. இந்த தொட்டால் சினிங்கி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல,
இன்றைக்கி அந்த செடி எங்கே இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? தொட்டால் செடி எங்கே பார்த்துருக்கீங்களா? கர்மேல் சபையில் தான் இருக்குது. இஃப் யூ டோன்ட் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டாண்ட் தட் செடி இஸ் ஹியர். ஆமாம், தொடவே வேண்டியதில்லை. கொஞ்சம் டைம் ஆனாலே போதும், என்ன செஞ்சிடும்? நினச்ச உடனே நடக்கணும். அப்படி எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது. ஏன்னா தேவனுடைய கிரியைகளில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். புரிஞ்சுக்கோங்க. யாருடைய கிரியைகளில்? ஏங்க, நம்ம வாழ்க்கை தேவனுடைய கிரியையில் அல்லது தேவனுடைய சரித்திரத்தில் ஒரு பகுதி தானே. நமக்கு முன்னாடியும் அவர் கிரியை செஞ்சுக்கிட்டு இருந்தார், நமக்கு அப்புறமும் கர்த்தர் நாம் நம்முடைய வாழ்நாளில் அவருடைய சரித்திரத்தில் அப்படி வந்து போகிற ஒரு நபர். புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம காட்சிக்குள்ளே இருக்கிறோம், தேவனுடைய கிரியைக்குள்ளே. அதனால தான் வேணும் சொல்லுது, நாம் அவருடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறோம். ஏன்னா ஆமாம், அதனால் பொறுமையாக இருங்க. புரியுதா? காட்சி முடியும், நிச்சயமாக என்ன முடியும்? நிச்சயமாகவே முடிவு உண்டு. மூணாவது, யோசேப்பை போல நன்மை செய்து கொண்டே இருங்கள். என்ன செய்யுங்க? அதாவது யோசேப்பு செய்த நன்மைக்கு எல்லாமே தீமை நடந்தது. புரியுதா? எப்படி? இவன் சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்க போனான். அவங்க சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு யோசேப்பு என்ன செஞ்சுட்டாங்க? சரி, போத்திபார் வீட்டில் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ சம்பவங்கள் நடக்குது. இப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கும். அவ்வளோ சம்பவங்களையும் பைபிள் எழுதி வைக்க முடியுமா? முடியாது. ரொம்ப பிரதானமான சில சம்பவங்கள் தான் வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் யோசேப்பு நன்மை செய்து கொண்டே தான் இருந்தான். நன்மை செய்கிறவர்களுக்கெல்லாம் அது தீமையாக என்ன செய்யும்? புரியுதா? போத்திபாருக்கு நன்மை செஞ்சான் இவன். போத்திபாரின் மனைவியை தொடாதது இவன் போத்திபாருக்கு செய்த நன்மை. அது அவனுக்கு எப்படி முடிஞ்சு? இமையாக முடிஞ்சு. சிறைச்சாலையில் பாருங்க, ஒருத்தனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி ஆசீர்வதித்து ஜோம் பண்ணி ஜெயிலேருந்தே விடுதலை ஆக்கி அவனுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு. ஆனால் அவன் யோசேப்பை மறந்து போனான். இங்கே தான் நமக்கும் பெரிய சோதனை. என்னடா நன்மை செஞ்சால் நமக்கு என்ன வருது? தீமை வருது அப்படின்னு நம்ம நினைப்போம். அதனால தீமை வர்றதுனால தீமை செய்வோம் அப்படின்னு இருக்கா பைபிளில்? சொல்லுங்கள். பைபிளுடைய விதி என்ன? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மையை விதைத்தால் நன்மை தான் விளையும். நன்மையைத்தான் என்ன செய்வோம்? அறுப்போம். அப்போ நன்மை செய்கிறோம், ஒரு தீமை நடக்குதுன்னா அதுக்கு பேர் தீமை கிடையாது. புரியுதா? அது ஆண்டவர் போடுற கோலம். புரியுதா? சோத்திரம். இப்படி அற போதையிலேயே என்ன செய்யறது? நான் சொல்றது புரியுதா? அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச நன்மைக்கு ஒரு தீமை நடக்குதுன்னா அதுக்கு பெயர் தீமை அல்ல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது நன்மை செய்தால் மேன்மைதான், நன்மையை விதைத்தால் நன்மை தான் விளையும். எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் தானே போட்டிருக்கு. அதனால தான் ஒரு நாளும் வாழ்க்கையில் தீமை நடக்கும்னு நினச்சி நீங்கள் தீமை செஞ்சிடக்கூடாது. புரியுதா? நீங்கள் நன்மை செய்யும் போது ஒரு தீமையாக ஒரு காரியம் நடக்குதுன்னா அதை தீமை என்று பார்க்கக்கூடாது. இது ஏதோ கர்த்தர் வைத்த ஒரு காட்சி. இதுக்கப்புறம் சீன் வேற மாதிரி என்ன செய்யும்? ஏன்னா அவர் வேற மாதிரி ப்ரோ, அவர் வேற மாதிரி ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக பாட்டு இதுக்கு தான் பொருந்தும். புரியுதா?
நாங்கள் வேற மாதிரி ப்ரோங்கிறது அது உண்மை கிடையாது. நாங்கள் அப்படித்தான், நாங்கள் அப்படி தான் ப்ரோ, நாங்கள் அப்படியே தான் ப்ரோ. ஆனால் அவர் வேற மாதிரி ப்ரோ, நீ நினைக்கிற மாதிரி இல்லை ப்ரோ. உன்னுடைய நினைவுகளுக்கும் அவருடைய நினைவுகளுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாவது ப்ரோ. என்னத்துக்கு இப்படியே பார்த்துக்கிட்டு ப்ரோ, போய்கிட்டே இரு ப்ரோ. அவர் முன்னாடி போகிறாரு ப்ரோ, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார் ப்ரோ. என்ன, அதனால் நன்மை செய்து கொண்டே இருங்கள். சரி, ரெண்டாவது மோசே. மோசே மோசே குழந்தையிலேயே செத்துருக்கணும். குழந்தையிலேயே அவனை கொல்ல சொன்ன ஆண் பிள்ளைகள் எல்லாரும் கொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் போட்ட பார்வோன் வீட்டிலேயே பார்வோன் குமாரத்திக்கு மகனாக என்ன செஞ்சான்? மோசே வளர்ந்தான். அவன் பெரியவன் ஆன உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம எகிப்தியன் கிடையாது, நம்ம யார்? எபிரேயன். அதனால் கொஞ்சம் இந்த எபிரேயர்களுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பித்தான். யாருக்கு? எபிரேயர்கள்னா இவனுடைய சகோதரர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டான். ஒரு நாள் ஒரு எகிப்தியன் எபிரேயனை அடிக்கிறத பார்த்தோடனே, புரியுதா, எபிரேயன்னா மோசேயினுடைய இனத்தான். ஆனால் இப்போ மோசே வாழ்கிறது எகிப்தியனாக, எகிப்திய அரண்மனையில் தான் வாழ்கிறான். ஆனால் இவன் தன் இனத்தான் எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் அடிக்கிறத கண்டு போய் எகிப்தியனை கொன்னுட்டான். பாருங்க, எகிப்தியன் என்ன செஞ்சிட்டான்? ஏக்கா கொண்டா? தன் இனத்தை ரட்சிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் என்ன செஞ்சிட்டான்? கொன்னுட்டான். தன் இனத்துக்கு ஒரு மீட்பு வேணுங்கிற ஒரு ஆர்வத்தில் கொன்னுட்டான். கடைசியில் இந்த செய்தி பார்வோனுக்கு தெரிஞ்ச உடனே பார்வோன் இவனை கொல்ல வகை தேடினான். ஆகவே வேறு வழி இல்லாமல் இவன் தப்பிச்சு ஊரை விட்டு போய் மீதியான்கிற தேசத்தில் என்ன, அங்கே எத்திரோ அப்படிங்கிற ஒருத்தன் வீட்டில் ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி 2 ஆண் மக்களை பெற்று 40 வருஷம் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். என்ன செய்கிறான்? படித்தது எங்கே? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு திருத்தங்களில் ஹார்ட்வேர் வேலை பார்க்குறான். என்ன? ஆமாம். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு ஆடு மேய்க்கிறான். என்னையா இது? புரியலையே. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு ஆடு மேய்க்க வைப்பாங்களா யாராவது? சொல்லுங்க. வைப்பாரு. யாரு? ஏன்? வேற மாதிரி ப்ரோ, அவர் வேற மாதிரி ப்ரோ. என்ன குடும்பம்? ஆடு மேய்க்கிறவனை அரசனாக்குவாராம், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவனை ஆடு மேய்க்க வைப்பாராம். எல்லாம் ஒரே கத்தர் தான். இவன் என்ன ஃபிக்ஸ் ஆகிட்டான், ரைட்டு இப்படியே நம்ம காலத்தை கடத்திட வேண்டியதான்னா 80 வயசில் வந்து, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கம்மிங் ஃபார் த மினிஸ்ட்ரி. யோ, 40 வயசில் ஊழியத்துக்கு வர்றேன்னு அடித்து துரத்தினீர். இப்போ 80 வயசில் இப்போ எனக்கு ஏபிசிடி மறந்து போச்சு, லாங்குவேஜ் இல்லை, எனக்கு ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் தெரியும், இந்த லாங்குவேஜ் யாருக்கு தான் புரியும்? ஆட்டுக்கு தான் புரியும். ஆத்துக்காரி கூட என்ன செய்யாது, புரியாது. ஏன்னா அவள் காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இவன் எழுந்துச்சு ஆட்டை பற்றிட்டு வந்துடுவான், திரும்ப ஆட்டை பற்றிட்டு வீட்டுக்கு போவான், அவள் தூங்கிடுவா. இப்படியே அவன் போல போய்கிட்டு இருக்கு. என்ன ஆண்டவரே, 80 வயசில் வந்து என்னை கூப்பிடுறீரே, ஒய் ப்ரோ அப்படின்னா அவர் சொல்கிறாரு, நான் வேற மாதிரி ப்ரோ, நான் வேற மாதிரி. அப்போ யோசிச்சு பாருங்க, இது எதுவுமே தற்செயலானது அல்ல. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எதுவுமே தற்செயலானது அல்ல. அது தேவனுடைய கிரியை, அது தேவனுடைய மறைவான கிரியை. இப்போ இதுலேருந்து ஒரு 3 பாடத்தை நம்ம பார்ப்போம். பாருங்க, ஒன்று,
எகிப்தியருடைய கூக்குரலை கேட்டு கர்த்தர் ஒரு இரட்சகனை என்ன செய்தார்? எழுப்பினார். அவன் தான் யாரு? மோசே. மோசே பிறந்த உடனேயே அவன் செத்திருக்கணும். ஆனால் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அதுக்கு பின்னணியில் எவ்வளோ வேலை பார்க்குறான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எதுவுமே தற்செயலானது கிடையாது. ஏன்னா அம்ராம் யோகபேத்துக்கு தங்களுடைய பிள்ளையை கொல்றதுக்கு மனசு இல்லை. அவங்க 3 மாதம் என்ன செஞ்சாங்க? ஒளிச்சு வச்சுருந்தாங்கன்னா எங்க அந்த 3 மாதமும் தூங்கி இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. அந்த 3 மாதமும் அவங்க வீட்டு வாசல் வழியாக ஒரு பூட்ஸ் கால் சத்தம் கேட்டாலே இவங்களுக்கு படக்கு படக்கு படக்குன்னு இருக்கும். நம்ம பிள்ளையத்தான் தூக்க வர்றாங்களோ அப்படின்னு. இப்போ எய்த்து வீட்டுக்காரியும் பிள்ளையை பெற்று நைல் நதியில் போட்டிருக்கா. அவளுக்கு நீங்கள் பிள்ளை பெக்க போகிறீங்கன்னு தெரியும். நீங்கள் பெக்க போகிற பிள்ளைய காப்பாற்றணும்னு அவன் நினைப்பாளா? இதுதான் உலகம். புரியுதா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்ட் த உலகம். அண்டர்ஸ்டாண்ட் த உலகம் ரொம்ப கஷ்டப்படுது. அப்போ நீங்கள் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்குமா உலகம்? அப்போ எய்த்த வீட்டுக்கு காரிக்கு கூட பிள்ளை பிறந்துச்சிங்கன்னு சொல்லலை. அவங்களுக்கு என்னன்னா, அவள் கேட்டுறக்கூடாது, அவள் மூஞ்சில முழிச்சிடக்கூடாது. காலையிலேயே அம்ராம் வெளியே போவான். அவள் எட்டி பாப்பா, ஏங்க என்னாச்சு? வலி வரல. அப்படியா? என்ன இது வலி வரல வலி வரல? ஒருவேளை குழந்தை வயிற்றுலையே செத்து போச்சு போல. இவங்க மண் மூடி மறைச்சிட்டு, புரியுது அவங்களுக்கு? நீ என்னத்தையும் சொல்லிக்கோ. இது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்போ நைல் நதியில் விடுறாங்க ஒரு படகு செஞ்சு. நைல் நதியில் முதல்ல இருக்கும்னு, ஆனால் இது நேராக வண்டி எங்கே போகுது? அந்நேரம் அவள் குளிக்க வரணும் பாருங்க. யார்? பார்வோன் குமாரத்தி மகா குளிக்க வருவான்ட்டா இவ நைல் நதியில் விட்டுருப்பா? பார்வோன் குமாரத்தி மகா எத்தனை நாளைக்கு ஒருக்கா குளிக்கிறாளோ அவளுக்கு தெரில. ஏன்னா ஆக அவள் குளிக்க வந்த நேரமும் இந்த கூட நாணல் பெட்டி போன நேரமும் ஒன்றா இருக்க, அதை பார்க்க, அவளுக்கு பிடிக்க, அவள் எடுக்க, அவள் வளர்க்க அந்த மோசே பெரியவனானான். சகல கலைகளிலும் கற்று தேறினவனானான். திரும்ப கர்த்தர் எங்கே அனுப்பிட்டார்? ஆடு மேய்க்க அனுப்பிட்டார். என்ன 40 வயசில், சரி அதை அடுத்த பாயிண்டில் பார்ப்போம். ஸோ தேவன் உங்களை யாரோ ஒருவருடைய ரட்சிப்புக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னைக்கோ செத்துருக்கணும். யாரோ சிலருடைய ரட்சிப்புக்காக கர்த்தர் நம்ம இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறார். ரலிலியா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் இந்த வருஷம் முடிகிறக்குள்ளே ஒரு ஆத்மாவை என்ன செஞ்சிருங்க? ரட்சிப்புக்குள்ளே நடத்திடுங்க. யாரோ ஒருவருடைய கூப்பிடுதலில் அவருடைய செவிகளில் அதுக்கு உங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆமாம், இரட்சகனாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, தேவன் நம்ம பலவிதமான ஆபத்துகளுக்கு தப்பி வாழ வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் என்ன செய்யுது? இருக்கு. அதுதான் அவருடைய மறைவான கிரியை. யோசித்து பாருங்க, நம்ம கடந்து வந்த பாதையில் எத்தனை ஆபத்து, எத்தனை வியாதி, நோய், பலவீனங்கள், எத்தனை மரண கண்ணிகள். ஆனால் கர்த்தர் நம்மை இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார். அது அவருடைய மறைவான கிரியை. மறைவான கிரியை. மூணாவது, சில காரியங்களுக்காக தேவன் நம்மை உருவாக்குகிறார். மோசே 40 வயசுலேயே ரட்சகனாக வரணும்னு விருப்பம் இருந்தாலும் 80 வயசில் தான் என்ன வருது? ஏன்னா இவன் அந்த பக்குவப்படலை. தலைவனாக அவன் என்ன செய்யலை? பக்குவம் அடையலை. அதனால் கர்த்தர் வெயிட்டிங் ஃபார் 40 இயர்ஸ். இப்போ 80 வயசில், ஏன்னா 40 வயசுலலாம் ஆக்ரோஷமாக இருந்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆக்ரோஷமாக இருந்தீங்கன்னா ஆட்டம் அடங்குற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். ரொம்ப லேட் ஆகும், பரவாயில்லையா?
கேளுங்களேன், ரொம்ப லேட் ஆகும், பரவாயில்லையா? பரவாயில்லன்னா ஆடு, பரவாயில்லன்னா ஆடு. என்ன, எப்போ நம்மளை கர்த்தருக்காக நான் நல்ல ஆண்டவரே எல்லாம் நீர் தான் அர்ப்பணிக்கிற வரைக்கும் கையை கட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆடுறா, என்ன ஆட்டம் ஆட முடியுமோ ஆடு, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு அவர் நின்றுக்கிட்டே இருப்பார். ஆனால் ரொம்ப லேட் ஆகும், புரியுதா? ஆமாம், ஒரு தரமான தலைவன். ஏன்னா இவன் 40 வயசில் இவனை அவர் தலைவன் ஆக்கியிருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பேரையும் ஆண்டவர் வனாந்தரத்தில் அவங்களெல்லாம் சாகடிக்க வேண்டியதில்லை, யாரே சாகடிச்சிருந்திருப்பா. புரியுதா உங்களுக்கு? இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான் தெரியுமா? இவங்க முறுமுறுத்தாங்க, கல்லறியை பார்த்தாங்க, ஏன்னா ரொம்ப மோசமாக இவனை பேசினாங்க. இவன் செங்கடலை பிளந்திருப்பான், வேகமாக குடுகுடுன்னு ஓடி அக்கறைக்கு போய் இவனே செங்கடலை என்ன செஞ்சுருப்பான், அந்த சைடு பார்வன் நின்றுருப்பான், அவன் அங்கேருந்து இவனுக்கு கையை காட்டியிருப்பான், வெல்டன். ஆமாயா, நல்ல வேலை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ 80 வயசு, வேதம் சொல்லுது பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மோசே மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். அதனால தான் 40 ஆண்டுகள் அப்படியே அவங்கள கூட்டு போய் இடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கே கடுப்பாகி போச்சு. டேய், இந்த ஜனத்தை விட்டுரு, நான் கொன்றுறேன், உன்னைய நான் ஒரு பெரிய சந்ததி ஆக்குறேன்னா ஃபைட் பண்ணுறான். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? இதுக்காகவா நீங்கள் அந்த ஜனங்களை இங்கே கொண்டு வந்தீங்க? அப்போ ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன பேசுவான்? உங்கள் முற்பிதாக்களுக்கு, எங்கள் முற்பிதாக்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தங்கள்லாம் என்ன ஆகிறது? சும்மா கோவப்படக்கூடாது, என்னை மாதிரி சாந்த குணமாக இருக்கணும். அவரே அங்கிருந்து எப்படா அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கடா. ஆக்ஸ்போர்டில் படிச்சுட்டு ஆடு மேய்ச்சா அவ்வளோ பக்குவம் வரும். ஆனால் புரியுதா உங்களுக்கு? ஆமாம், பக்குவம். சரி, புரிஞ்சிருச்சா? 3 பாயிண்ட். அடுத்து தாவீது கதைக்கு போகிறோம், நம்ம முடிக்க போகிறோம். தாவீது ஒரு இளைஞனாக இருந்தும் ஆயுதங்களே இல்லாமல் கோலியாத்தை வீழ்த்த போனான் பார்த்தீங்களா? அங்கே அவனுக்கு இருந்த விசுவாசம் என்னென்னா, தேவனுடைய மறைவான கிரியை. அது வரைக்கும் சவுலும் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் தங்களுடைய கிரியை தான் நம்பி இருந்தாங்க. நம்மளால் என்ன முடியும்? டெய்லி உட்கார்ந்து பிளானிங் மீட்டிங் போடுறான். கடைசியில் என்ன தீர்மானம் எடுக்கிறான்னா, சரி நாளைக்கு பார்ப்போம், ஏன்னா இன்னைக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே உன்னால் ஒன்றும் முடியாது. 40 நாளும் பிளானிங் மீட்டிங் முடியும் போது என்ன சொல்லுவாங்க? சரி இன்னைக்கு போட்டோம், நாளைக்கு பார்ப்போம் அப்படின்பாங்க. ஏன்னா அவங்க அவர்களுடைய கிரியைகளை நம்பி இருந்தார்கள். ஹலோ, உங்கள் சம்பாத்தியத்தை நம்பாதீங்க, உங்கள் பலனை நம்பாதீங்க, உங்கள் குடும்பத்தை நம்பாதீங்க, உங்கள் பிள்ளைகளை நம்பாதீங்க, எந்த ஆட்சியும் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. இன்றைக்கி ஒரு கூட்டம் ஒருத்தன் வந்தால் அப்படியே தமிழ்நாடு தங்கமாக ஜொலிக்கும்னு நம்புகிறாங்க. நம்புகிறாங்க. யார் வந்தாலும் சரி, அதை என்னத்துக்கு பேசிக்கிட்டு என்ன? ஆமாம், தேவனுடைய மறைவான கிரியை, அதைத்தான் நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். அதனால தான் 1 சாமுவேல் 17:46 இவன் சொல்கிறான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அதாவது நான் உன்னைய கொல்லுவேன்னு சொன்னானா, அது அவன் கிரியை யாருக்கும். இவன் என்ன சொல்கிறான்? கர்த்தர் உன்னை என் கையில். ஏன்னா 47 வசனத்தில் சொல்கிறான், யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அப்போ உங்களுக்காக தேவன் மறைவாய் கிரியை செய்கிறார் என்று விசுவாசித்தால், உங்களுக்காக தேவன் மறைவாய் கிரியை செய்கிறார் என்று விசுவாசித்தால், உங்கள் பிரச்சனை யாருடையது?
உங்கள் தலைவலி யாருடையது? உங்கள் வயிற்று வலி யாருடையது? உங்கள் கடன் பிரச்சனை யாருடையது? உங்கள் தோல்வி யாருடையது? புரியுதா? அவன் அப்படி தான். ஒரு 3 வார்த்தைகளை நான் சொல்கிறேன். தாவீது கோலியாத் சம்பவத்திலேருந்து நம்ம அறிகிற 3 காரியங்கள் என்னென்னா, 1, தேவன் நமக்கு மறைவாக நமக்கு வாய்ப்புகளை உருவாக்க அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறாரு? He is creating opportunities for us. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற எல்லாவற்றையும் எதாக பார்க்க வேண்டும்? வாய்ப்பாக பார்க்க வேண்டும். அதை நீங்கள் கோலியாத்தா என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. அது நீங்கள் உங்களுடைய பலனை நிரூபிக்க ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பார்க்க வேண்டும். அடைபட்ட வாசலாக பார்க்க கூடாது. அதற்கு பின்னால் இருக்கிற பொக்கிஷங்களை பார்க்க வேண்டும். மலைகளை பார்க்கக்கூடாது. மலைகளை தாண்டும் போது நமக்கு இருக்கிற சுதந்திரத்தை என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். அதனால் தேவன் வாய்ப்புகளை, அப்போ தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி போகணுங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்படும் போது கடைசியில் அவன் யோசிக்கலை. அடாடாடாடா, தேவையில்லாமல் வாயை கொடுத்து சிக்கிட்டோமே அப்படின்னு அவன் என்ன செய்யலை? யோசிக்கலை. அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. எனக்கு கர்த்தர் இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தணுமா பயன்படுத்தக்கூடாதா? ஹலோ, வாய்ப்பை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். வாய்ப்பை பயன்படுத்தலைன்னா அந்த வாய்ப்பு திரும்ப என்ன செய்யாது? அவன் அன்னைக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தினதுனால ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் அரண்மனைக்குள்ளே போயிட்டான். 1000 பேருக்கு அதிபதியாகி விட்டான். பாருங்க, ஒரே நாளில் தலைப்பு செய்தி ஆயிட்டான். 2வது, நம்மோடு கூட்டணி போடும் ஆண்டவருடைய மறைவான கிரியை. தேவனுடைய மறைவான கிரியை என்ன செய்கிறது? நம்மோடு கூட்டணி போடுகிறது. எதற்கு? எதற்கு? எல்லாவற்றுக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ யாரோ இந்த யோசித்து பாருங்களேன். அவ்வளோ பெரிய சவுலே சொல்கிறான், அவன் பிறந்தது முதல் யார்? யுத்த வீரன். அவனை ஒரு கல்லை வச்சு கொன்னுட்டான் அப்படின்னா நம்புகிற மாதிரியா இருக்கு? சொல்லுங்க. அப்போ இவன் எரிஞ்சது என்னமோ ஒரு சின்ன கல் தான். அதுதான் நமக்கு தெரிஞ்சது. அதுக்கு தெரியாமல் அவர் என்ன பண்ணார்னு நமக்கு தெரியலை. சில பேர் சொல்கிறாங்க அவர் புடதியை தட்டி விட்டாருன்னு சொல்கிறாங்க. அந்த கல் இப்படி படுதுங்க, அவன் மோங்குப்புற விழுறான். அப்போ சில பேர் தட்டி விட்டாருன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா எல்லாரும் சொன்னதை சொன்னால் நமக்கு மதிப்பு இருக்காது. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். அவர் காலை வாரி விட்டார்னு சொல்லுவோம். அவர் காலை வாரி விட்டார். என்னமோ நம்ம ஒன்று செய்கிறோம், அவர் ஒன்று செய்வார். இதுக்கு பேர் தான் கூட்டணி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களோட கூட்டணி போடுறார். எதுக்கு கூட்டணி போடுறாரு? எல்லாத்துக்கும் கூட்டணி. அவன் அன்னைக்கு யுத்தத்துக்கு போனதுனால அந்த கூட்டணி. நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா அந்த கூட்டணி. குடும்பம் நடத்துறதுக்கு கூட்டணி, ஊழியம் செய்கிறதுக்கு கூட்டணி இருக்கா இல்லையா? உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்கு, கரடு முரடானவைகளை. நீங்கள் வேதத்தில் பாருங்கள், ஆபிரகாமோடு தேவன் கூட்டணி போட்டார். புரியுதா உங்களுக்கு? மோசையோட தேவன் அப்படி கூட்டணியில் தான். அப்படி தான் இயேசுவும் தன்னுடைய சீசர்களுக்கு சொன்னார், உலகம் எங்கும் புறப்பட்டு போங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் ஏன் கூட இருப்பேன்னா சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பேன்னு அர்த்தம் கிடையாது. கூட்டணி. நீங்கள் தலையில் கை வைங்க, நான் சுகமாக்குறேன். ஏன்னா நீங்கள் ஜோம் பண்ணுங்க, நான் பதில் தரேன். நீங்கள் கட்டுங்க, நான் கட்டுறேன். நீங்கள் கட்ட விழுங்க, நான் கட்ட விழுக்கிறேன். கூட்டணி. இப்போதைக்கு நமக்கு ரொம்ப அவசியம்ல. நம்ம கூட்டணி யாரோட? டிவிக்கேவா? நம்ம கூட்டணி யாரோட? ஏடிஎம்கேவா?
நம்ம கூட்டணி யாரோட? டிஎம்கேவா? நம்ம கூட்டணி இயேசுவோடு, கர்த்தரோடு. புரியுதா? ஆமாம், நீங்கள் கூட்டணி போடுறீங்களோ இல்லையோ, அவர் நம்ம கூட கூட்டணியில் தான் என்ன செய்கிறாரு, கூட்டாளியாக தான் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. ஆமாம். கடைசியாக, ஒருவரை தள்ளி இன்னொருவரை உயர்த்தும் தேவனுடைய மறைவான கிரியை. இங்கே யாரை தள்ளுறாரு கர்த்தர்? சவுலை தள்ளி யாரை உயர்த்துறாரு? தாவீதை உயர்த்துவார். நமக்கு சில நேரங்களில் எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிப்போம். அவர் எப்படியாவது என்ன செய்வார்? நடத்துவார். அதனால் ஒருவரை தள்ளி இன்னொருவரை உயர்த்துகிற தேவனுடைய மறைவான கிரியை. ஜோமனோம் எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஆதி தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்ததும் நான், ஆதி தகப்பனான காலம் பிடித்தவனை கடல் மணல் அளவாய் கர்த்தர் நான் நடத்தவில்லையா? காலம் பிடித்தவனை கடல் மணல் அளவாய் கர்த்தர் நான். என் சமூகம் உன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. யாருக்கும் அடிமை இல்லை, நீ எவரிலும் தாழ்வதில்லை. ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவாயாக்கும் ராஜாதி ராஜன் அல்லவா? ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவாயாக்கும் ராஜாதி ராஜன் அல்லவா? ஓ, என் சமூகம் ஒன்றுக்கும் கலங்காதே, ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது. ஓ, என் சமூகம் இடமாட்டேன், அழைத்தது. நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி எங்களுக்காக கர்த்தர் செய்கிற கிரியைகள் அதிசயமானது, ஆச்சரியமானது, ஆராய்ந்து முடியாதது, கிரகிக்க கூடாதது, எண்ணி முடியாதது. கவனிங்க, தேவன் நமக்காக கிரியை செய்தாலும் நம்ம தேவனோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவனை சார்ந்து இருக்கணும். இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அவர் கிரியை செய்ய மாட்டார்னு கிடையாது, அவர் வேற மாதிரி கிரியை செய்வார். பீலையாம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டான், இஸ்ரவேலர்களை சபிக்கிறதுக்கு பாலாக் ராஜா கூப்பிடுறான், போட்டுமா? ஆண்டவர் சொன்னார், போகக்கூடாது. அவ்வளோதான். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். திரும்ப பாலாக் ராஜா ரொம்ப பலவந்தம் பண்ண உடனே திரும்ப வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டான், கூப்பிடுறான் அப்படின்ன உடனே பாருங்க, கர்த்தருக்கு அது பிரியம் இல்லை தானே, வேற எதுக்கு கேட்கணும் இவன் திரும்ப? சரி போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இவன் என்ன சொல்லியிருந்திருப்பான்? கர்த்தர் தான் போ சொன்னார் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான்ல. போகிற வழியிலேயே கழுத ஒரு சந்துக்குள்ளே போய், ஆமாம் நிற்கிது, ரெண்டு பக்கமும் காலை உரசிக்கிட்டு படுத்துருச்சு. அப்புறம் பாருங்க, தேவனுடைய மறைவான கிரியை. அங்கதான் கர்த்தர் பீலையாமின் கண்களை திறந்தபோது ஒரு உருவின பட்டயத்தோடு ஒரு தூதன் நின்று கொண்டிருந்தான். அப்போ இங்கே கர்த்தருடைய கிரியை பீலையாமுக்கு ஆதரவாக இருக்கா, எதிராக இருக்கா? நல்லா கவனிங்க. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவருடைய கிரியை உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்.
நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தால் அதே தேவனுடைய மறைவான கிரியை நமக்கு எதிரடியாக இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு பட்சமாக இருக்கணுமா, எதிரியாக இருக்கணுமா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, என்னை உணர்த்துங்கப்பா, நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன்ப்பா, என்னை தாழ்த்துறேன்ப்பா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீர் என்னுடைய பட்சத்தில் இருக்கணும், நீர் எனக்கு ஆதரவாக இருக்கணும், எனக்கு எதிராக நீங்கள் வந்துடக்கூடாது ராஜா. ஹல்லேலூயா. ஓ, அது மறைவான கிரியை. ஓ ஹல்லேலூயா, அது எனக்கு ஆதரவாக இருக்கணும். உம்முடைய மறைவான கிரியை ஓ என்னை உருவாக்குகிறதா இருக்கணும். மறைவான கிரியை என்னை உயர்த்துகிறதா இருக்கணும். உம்முடைய மறைவான கிரியை என்னை ஆசீர்வதிக்கிறதா இருக்கணும். உம்முடைய மறைவான கிரியை என்னை சுகமாக்குகிறதா இருக்கணும். ஆண்டவரே, உங்கள் மறைவான கிரியை ஒரு நாள் எங்களுக்கு எதிராக இருந்துடக்கூடாது ராஜா. எங்களை ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்லி நல்லா ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆவியானவர்களுக்கு ஒரு உணர்வை தருவாராக. நீங்கள் அவருக்கு பிரியமானதையே செய்ய அர்ப்பணிப்பீர்களாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரிபா பாலா ராஷா பலகா ராதலா ரமண மரதல ரத் யந்தர மனனதல ரமண ரகதரனமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல தான் சவுலும் ஆண்டவர் கீழ்ப்படியலை, முரட்டாட்டம் பண்ணா, கர்த்தரே அவனுக்கு எதிராக இருந்தார். யோசித்து பாருங்க. அதனால தான் அவனுக்கு தெரியலை, கர்த்தர் தான் எதிர்த்து நிற்கிறார், கர்த்தர் நமக்கு எதிராக இருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியலை. தேவனுடைய மறைவான கிரியை குறித்து கர்த்தர் இந்த காலை வேளையில் நமக்கு வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வாரம் முழுவதும் உம்முடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வழி நடத்தும். உம்முடைய கிரியைகளில் உம்முடைய பிள்ளைகள் மகிழட்டும் ஆண்டவரே. உம்முடைய மறைவான கிரியைகளில் உம்முடைய பிள்ளைகள் உணரட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிரியைகளினால் நீர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறத உம்முடைய பிள்ளைகள் அறியட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். தரிசனம் சொல்லுவோமா? எண்ணிக்கையிலும் தரத்திலும் சபையை மூலம் சிவகாசியை தேவ பக்தியுள்ள பட்டணமாக மாற்றுவோம். கொள்கைகள் சொல்லுங்க. தேவ பக்தி உள்ளவர்களாக இருப்போம். எப்பொழுதும் எல்லாரிடமும் அன்பாக இருப்போம். எப்பொழுதும் நன்மை செய்வோம். எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்மோடு சதா காலம் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.